பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளைக்காய் நன்றி. லூக்கா 5ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். 6வது வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எந்தபடி அவர்கள் செய்தார்கள் என்றால், இயேசு சொன்னபடியே செய்தார்கள். இயேசுவுக்கு போதிக்க பேதுரு படகை கொடுத்தார். அப்பொழுது பேதுருவனுடைய படகில உட்கார்ந்து ஆண்டவர் மக்களுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்கள், போதகம் பண்ணி முடித்த உடனே சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று பதில் சொல்லுகிறார். பேதுருடைய பதில் ஒரு ஏமாற்றமான பதில். பேதுருடைய பதில் ஒரு தோல்வி அடைந்து போன நிலையிலே உள்ள பதில். ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்பதுதான் அந்த பதில். ஆமன்பானவர்களே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்களாம், ஒன்றுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படியே, அந்தபடியே அவர்கள் செய்து, தேவனுடைய வார்த்தையின்படி செய்து. ஆம், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவர் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்கள் என்றால் போடுங்கள். ஆண்டவர் வலது பக்கமாய் வலைகளை போடுங்கள் என்றால் போடுங்கள். ஆண்டவர் முன்னோக்கி செல் என்று சொன்னால் செல்லுங்கள். அல்லது கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டு என்றால் ஒளித்து கொண்டிருங்கள். ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்றால் காண்பியுங்கள். ஆண்டவர் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்றால் செய்யுங்கள். ஆண்டவர் இந்த தொழிலை நீங்கள் செய்யுங்கள் என்றால் செய்யுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். இப்படி ஆண்டவர் எதை செய்யும்படி உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அப்பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமாக வந்துவிடும். ஆமன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லாததை செய்ய வேண்டாம், ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லாததை செய்ய வேண்டாம், ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தால் நமக்கு தோல்வி வராது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தால் நமக்கு ஏமாற்றம் வராது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. வருகிற பிரச்சனைகள் கூட சரியாகி போய்விடும். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள், ஏராளமான மீன்கள். வலையே கிழிகிற அளவுக்கு மீன் கிடைச்சிருக்குன்னா சந்தோஷம் தானே? இவ்வளோ மீன் கிடைச்சிச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவர் முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நீங்கள் பூரணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள், முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள், மொத்த ஆசீர்வாதத்தையும் பெறுகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக அந்த வேளையில் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சாதாரணமாக நான் சொல்லவில்லை, நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, 2 படகுகள் அமிழத்தக்கதான அளவிற்கு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ரெட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி செய்யும் பொழுது 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி செய்யும் பொழுது பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஏராளமாய், தாராளமாய், திரளாய் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏராளமாய், தாராளமாய், திரளாய் நம்மை ஆசீர்வதிக்கிறதான பரலோகத்தின் தேவனை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள்.
2 படகுகள் நிறைய மீன் பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்ததினால் பேதுருவுக்கு பிரமிப்பாயிற்று. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்க. நீங்க என்கிட்ட வர்ற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் எவ்வளவு பாவி என்று பேதுரு தன் நிலையை உணர்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன், என் பின்னே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் ரொம்ப நல்லவராயிருக்கிறார். அவருக்கு நான் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேர் மீதும் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம், ஒரு மிகுதியான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே வரட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். மிகுதியான நிறைவான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் கட்டளையிட்டு அவர்களை வழிநடத்த அவர்களுக்காய் வேண்டுகிறேன். உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகள் மேல் இன்றும் என்றும் இருப்பதாக. அப்படியே செய்தருளும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாய் அமைய உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.